ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய வீடியோ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய். இப்போ சம்மர் டைமில் ஊறுகாய் போடுறது ரொம்ப எல்லாரும் ஸ்பெஷல் ஆகிடுச்சு. அதில் நான் நெல்லிக்காய் ஊறுகாய் செஞ்சுருக்கேன். பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அது கொட்டையெல்லாம் நடுவில் சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு சாஃப்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் போட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு, ரொம்ப கொலன்னு ஆகக்கூடாது, இப்படி கட் பண்ணால் கட் ஆகணும், அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இது வந்து ஒரு ட்ரையரில் போட்டு நல்லா தண்ணியை வலித்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டேன். இந்த மாதிரி ஜெல்லி இருக்க தட்டில் வந்து போட்டு நான் தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிருச்சு. வடிஞ்ச பிறகு கொஞ்சம் நல்லா ஃபேன் காற்றுல ட்ரையாக ஆற வச்ச பிறகு தான் இப்போ செய்ய போகிறேன். தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அது வந்து நம்ம இப்போ எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு கடுகு எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கடுகும் 2 ஸ்பூன் வந்து வெந்தயமும் சேர்த்து வெறும் பாத்திரத்தில் சட்டியில் வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ஊறுகாய் எக்ஸ்ட்ரா செய்யறதுக்காக நான் கொஞ்சம் இதை வந்து எக்ஸ்ட்ராவே அரைச்சி வச்சுருக்கேன் ரெடி பண்ணி. அப்புறம் வெறும் தனி மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் நல்லா தாராளமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். இதில் வந்து நல்லா ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2 சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துட்டு நல்லா வெடித்து வரட்டும். வந்த பிறகு நம்ம இந்த வேக வச்சிருந்த நெல்லிக்காவை சேர்த்துக்க போகிறோம். இப்போ கடுகு நல்லா வெடித்து வருது. கடுகு நல்லா வெடித்து வந்த பிறகு தான் இதை சேர்க்கணும். இல்லைனா ஒரு மாதிரி கடுகு வந்து நமக்கு வெடிக்காத ஒரு மாதிரி இருக்கும். நல்லா வெடித்து வரட்டும். நல்லா வெடித்து வந்த பிறகு இது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இதுலேயே வந்து மிளகாத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் கருப்பாயிரும், கருகி போயிடும். அதுக்காக நான் வந்து அப்படி செய்ய மாட்டேன். இதில் இருக்க தண்ணியும் கொஞ்சம் நமக்கு வந்து நல்லா ட்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நேரம் ஃபுல் ஃப்ளேம் வைக்கலாம். கொஞ்சம் நல்லா வெடித்து வரும்போது ஸ்லோ பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஸ்லோவில் வச்சுட்டேன், நல்லா வெடித்து வருது. இப்போ வந்து நம்ம இந்த வேக வச்சிருந்த இது கொஞ்சம் லைட்டாக ஈரம் இருக்கிறதும் வந்து நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கும் போது அந்த ஈரம்லாம் நம்ம போயிடும். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதக்கின பிறகு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்லோலியே வச்சு 5 to 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. ஏற்கனவே வெந்தது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி லேசாக ஸ்பூனை வச்சு கட் பண்ணும்போதே நல்லா கட் ஆகுது பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்த பிறகு அந்த தண்ணியும் வேற நல்லா நம்ம வேக வச்ச தண்ணி 1, 2 இருந்தால் கூட அது நல்லா வந்து வதக்கிறதுலேயே நமக்கு அந்த தண்ணியெல்லாம் வத்திட்டு இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஊறுகாய்க்கு எப்பவுமே பெருங்காயம் தான் நல்லா வாசமாக இருக்கும். அதனால பெருங்காயத்தூள் நல்லா, இது குட்டி ஸ்பூனு, அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூன் நார்மல் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க. இது கூடவே நம்ம வறுத்து அரைச்ச அந்த கடுகு வெந்தய பொடி, அது எப்பவுமே ஊறுகாய்க்கு அது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக தான் அந்த நீங்கள் வந்து இந்த அளவுக்கு இதில் வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 20 நெல்லிக்காய் அளவுக்கு இருந்தது. இந்த அளவுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் கடுகும் 1 ஸ்பூன் வந்து வெந்தயமும் போட்டு வறுத்து அரைச்சிங்கன்னா கரெக்டான இதில் இருக்கும். இப்போ நம்ம இந்த பொடியை சேர்த்தாச்சு. இப்போ இது கூடவே வந்து நம்ம தனி மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சிருந்த தனி மிளகாத்தூள் இந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு கூடவோ குறையவோ காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட காஷ்மீர் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் கூட. நான் வந்து நார்மல் மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து நல்லா சேர்த்துட்டு இது கூட வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க. கூட ஊறுகாய்க்கு தேவையான அளவு சால்ட், உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்லோலியே தான் வச்சு இது எல்லாமே சேர்த்துருக்கேன். ஸ்பீடில் வச்சிங்கன்னா கருகிரும். அதனால் இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா அப்படியே ஊறணும். ஒரு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி இதுலையாவது இல்லைன்னா ஒரு பீங்கான் ஜாடியிலையாவது சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே ஒரு 2-3 நாளைக்கு விட்டு ஊற வச்சுட்டு எடுத்து தயிர் சாதம், அப்புறம் வந்து வெரைட்டி ரைஸ்க்கெலாம் வச்சு சாப்பிடும்போது, சாம்பார் சாதம் அந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும்.
இது வந்து இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா 2-3 நாள் ஊறின பிறகு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க இது பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.